திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல குத்தப்பெருமானின் திருவுருளை வணங்கி சைவப்பறை எனும் காணொளியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு சைவத்தில் யார் கடவுள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். நடைமுறையில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் தங்களை கடவுள்னு சொல்லிக்கிறது போலவும், இன்னும் சிலர் நான் தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அவரை பின்பற்றி இருக்கின்ற அடியவர்களிடத்துல தன்னை கடவுள் போல் காட்டிக்கொள்கின்ற சூழல் எல்லாம் இருக்கின்றது. அப்போ சைவம் கடவுளை பற்றி என்ன சொல்கின்றது? யார் கடவுள்? கடவுளா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேண்டும்? கடவுள் எப்படிப்பட்டவர் என்கின்ற கருத்தெல்லாம் சொல்லுது. இதை நாம் சிந்திச்சாதான் இன்றைக்கு குருடும் திருமூலர் சொல்வது போல குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழி விழுமாறே என்பது சொல்வது போல நாம ஒரு தெளிவான சிந்தனை, கடவுள் யார், கடவுளுக்குரிய தன்மைகள் என்னன்னு சைவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க போறோம். முதலாவது, கடவுள்னா யாரு என்பதற்கு சைவம் சொல்கின்ற இலக்கணம் இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றாவது, கடவுள் எனப்படுபவர் பிறப்புக்கு இறப்புக்கு உட்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கடவுள் பிறக்கவோ இறக்கவோ கூடாது. அதனாலதான் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல பிறவா ஆக்கை பெரியோன் அப்படின்னு சொல்றாங்க. எம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடவுள் பிறக்க மாட்டாரு இறக்க மாட்டார் என்கின்ற செய்தியை நமக்கு நம்முடைய சைவ நூல்கள் சொல்கின்றன. கோணிய பிறை சூடியை அப்படிங்கிற பாடல்ல சுந்தரமூர்த்தி சுவாமியோர் சொல்றார், பேணிய பெருமான் பித்தனை பிறப்பில்லியை என்று சொல்கின்றார். பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை. அருமையான பாட்டு. அந்த பாட்டுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், கடவுள் தலைக்கோலம் உடையவன், அவன் பிறக்காதவன், பிறக்க மாட்டான். பிறப்பில்லியை என்று சொன்னால் பிறப்பு இல்லாதவன் என்று சொல்கின்றார். இவரை தவிர நமக்கு திருமூலரும் சொல்கிறார். திருமூலர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பமருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே என்று சொல்கின்றார். இப்ப திருமூலரும் சொல்றாரு, கடவுள் பிறப்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்றார். இப்போ ஒன்றாவது, ஒருவர் கடவுளா இல்லையா என்பதை எப்படி வைத்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பிறந்திருக்கிறாரா அப்படின்னு சொன்னா, பிறந்தாலே அவர் ஒருபோதும் கடவுளாக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வரிசைப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் கடவுள் கிடையாது அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்றாவது. ரெண்டாவது, கடவுளை பற்றி சொல்கின்ற போது சைவம் இன்னொரு அளவுகோலை சொல்லுது. முதல்ல பிறப்புன்னு சொன்னோம். அந்த பிறப்பை பற்றி சொல்லும்போது நமக்கு சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னா, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி சொல்கின்ற போது, இப்போ நாயை பார்த்தா பைரவர்னுவாங்க, மயிலை பார்த்தா முருகன்னுவாங்க, பாம்பை பார்த்தாலும் முருகன்னுவாங்க, இன்னும் காளையை பார்த்தா சிவபெருமான்னுவாங்க. இப்படி விலங்குகளை கடவுள்னு சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேப்பிலை, அடுத்து இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய சில மரங்கள் இருக்குன்னா, அரச மரம், வேப்ப மரம், இப்படி சில மரங்களை, முருங்கை மரம், இதெல்லாம் கடவுள்னு சொல்ற நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவரங்களையும் சில பேர் கடவுள்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பறவைகளை சொல்றாங்க, கழுகு, சேவல், இல்லைங்களா, அவற்றை கடவுள்னு சொல்றாங்க. இப்படி இன்னும் சில பார்த்தீங்கன்னா இப்ப குரங்கு, இது போன்ற விலங்குகளை சொல்றாங்க, புலி, இல்லைங்களா, சிங்கம், இவற்றையெல்லாம் கடவுளுடைய வடிவம்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஏற்புடையதா அப்படின்னா, சைவம் அதற்கு மறுபடியும் நமக்கு பதில் சொல்கிறது. என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் இருக்கின்றாரே, அவர் கருவில் தங்கி பிறக்கக்கூடாது, முட்டையில் தங்கி பிறக்கக்கூடாது, விதையின் வழியாக பிறக்கக்கூடாது, வியர்வன் வழியாக தோன்றக்கூடாது என்று
இந்த நால்வகை தோற்றமும் 7 வகை பிறப்புக்கும் அப்பாற்பட்டவர் கடவுள்னு அடுத்து இன்னும் ஒரு படி கீழே இறங்கி சைவம் சொல்கிறது. அப்போ 4 வகை தோற்றம் உங்களுக்கு சொல்லிட்டேன். எதெல்லாம் கருவுல தங்கி பிறக்கின்றதோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள், நம்முடைய பெருவாரியான விலங்குகள் இதெல்லாம் கருவில் தங்கி பிறக்கக்கூடியவை. அப்படி ஏதாவது ஒன்று கருவில் தங்கி பிறக்கும்னா, இப்ப நாம் ஏற்கனவே சொன்னது போல புலி, சிங்கம், கரடி, குரங்கு இதெல்லாம் கருவில் தங்கி பிறப்பது. மனிதர்கள், தேவர்கள் இல்லைங்களா, அசுரர்கள், இப்படி என்னென்னமோ கணங்கள் இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. இதெல்லாம் கருவில் தங்கி பிறப்பதனால அவற்றை கடவுள்னு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கின்றது. 2வது முட்டையில் தங்கி பிறப்பவை. முட்டையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாம்பு இருக்குது இல்லைங்களா, அது முட்டையில் தங்கி பிறக்குது. கோழி, சேவல் இருக்கின்றது, அது முட்டையில் தங்கி பிறக்கின்றது. மயில் இருக்கின்றது, முட்டையில் தங்கி பிறக்கின்றது. இன்னும் இப்படி முட்டையில் தங்கி பிறக்கின்ற சில பறவைகள், விலங்குகளை, இப்ப தவளை இருக்கின்றது, இதெல்லாம் நம்ம கடவுள்னு சில பேர் சிந்திக்கிறாங்க பாத்தீங்களா, அது தவறுன்னு சைவம் சொல்லுது. அதுக்கு மேல விதையில் தங்கி பிறப்பவை. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அந்த வேப்பிலை. இப்ப வேப்பிலை மரத்தை கொஞ்சம் பேர் சாமின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப வேப்பிலை, நம்ம அரச மரம், ஆலமரம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவை ஒருபோதும் கடவுளாக முடியாது. ஏன்னா அவை விதையில் தங்கி பிறப்பவை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அப்ப விதையில இல்லாம வெட்டி வச்சா வருங்களே, அதெல்லாம் கடவுள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செடி வகைகளும் அதை சேர்ந்தவை தான். அப்ப அதனால அவையும் கடவுளாக முடியாது. அப்புறம் வியர்வையில தோன்றக்கூடியவை இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிருமி, பேனு, இன்னும் சில உயிரினங்கள் வியர்வையில் தோன்றி பிறக்கக்கூடியவை, அவையும் கடவுளாக முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 4 வகை தோற்றத்திலிருந்து எவை தோன்றினாலும் அவையெல்லாம் உயிர் வகைகள், அவை ஒருபோதும் கடவுளாக முடியாது அப்படின்னு சைவம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதற்கு மேல இந்த பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, 7 வகை பிறப்புன்னு சொல்றாங்க. மணிவாசகர் சிவபுராணத்துல சொல்வார், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும்னு சொல்லக்கூடிய நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, நீரிலும் நிலத்திலும் வாழ்வன இல்லைங்களா, மனிதர்கள், தேவர்கள், இன்னும் கணங்கள், பேய்கள், அதெல்லாம் கூட சொல்றார். இது எல்லாம் பிறப்பு வகையை சேர்ந்தவை தான். அதுல ஒன்றும் அதை 7 வகை பிறப்புன்னு சொல்றாங்க. 84,000 84 100,000 யோனி பேதம் என்று சொல்லுவார்கள். அவற்றில் தோன்றக்கூடிய எல்லாமே கடவுளாக முடியாது. ஏனென்றால் அவையெல்லாம் உயிர் வகை சேர்ந்தவை அப்படின்னு தெளிவா சொல்லிடுச்சு. இப்ப நம்ம 2வது பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப 3வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் அல்லது ஒரு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உயிரினுடைய ஆணவத்தை வலி இழக்க செய்ய வேண்டும். வலி இழக்கிறதுனா அதனுடைய பலத்தை ஆணவத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சைவம் சொல்லுது. அப்ப ஆணவத்தினுடைய பலத்தை, ஆற்றலை இழக்க செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளா இருந்தா அப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு மணிவாசகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இறைவன் ஒரு மாந்த வடிவத்துல வர்றாரு, ஒரு குருவா வர்றாரு. வந்தவரு மணிவாசகரை பார்த்து அவருடைய தலை மேல அவருடைய திருவடிகளை வைத்து அவருக்கு சிவஞான அறிவை கொடுத்த பிறகு மணிவாசகர் எப்படின்னா அவருடைய அனுபவத்தை பாடுறார். இணையார் திருவடி, இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அதான் நடக்கணும். அப்போ இறைவன் ஒருத்தர் வந்து அவரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். சுற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே நாம துறந்துருவோன்றாங்க. அப்போ ஒரு சிலர் தன்னை கடவுள்னு சொல்லி கொள்றாங்களே, நான் தான் கடவுள்னு சொல்றாங்களே, நீங்க என்ன கும்பிட்டாலே கடவுளை கும்பிட்டதா தான் அர்த்தம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி சொல்கின்றவர்களை நாம் பார்த்த உடனேயே அல்லது அவர்கள் நம்மை தொட்ட உடனேயே நமக்கு உலக பற்றுகள் முழுமையாக நீங்கி போய்விட வேண்டும் என்பது சைவம் குறிப்பிடுகின்ற அடுத்த இலக்கணமா இருக்கு. அப்போ தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறவங்க, நீங்க அவங்கள பாக்குறீங்க, அப்படி பார்த்து உங்களுக்கு நடக்குதா
இல்ல நீங்க முன்பு போலவே தான் இருக்கு, அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் இறை அன்பு கூடி இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து இறைவனை அடையாளப்படுத்துகின்றவர்களை தவிர, இறைவனை பற்றி சொல்கின்றவர்களை தவிர, அவர்கள் கடவுள் கிடையாது என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடவுளை பற்றி சொல்கின்ற போது, கடவுள் 8 பொருள்கள்ல கலந்து நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவராக இருக்கிறார்னு சைவம் சொல்லுது. அதாவது ஐம்பூதங்கள்னு சொல்லுவாங்க. மண்ணு, அடுத்து அதுக்கு மேல இருக்கிற நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள்ன்றாங்க பார்த்தீங்களா? இந்த பஞ்சபூதங்களோடு கலந்து அவற்றிற்கு ஆற்றல் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சைவம் சொல்லுது. அதான் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மண்ணில் மனம் வைத்தோன், நீரில் தன்மை வைத்தோன், நெருப்பில் வெம்மை வைத்தோன், காற்றில் ஊக்கம் வைத்தோன், இப்படி நமக்கு திருமுறை பாடல்கள் இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்கின்றன. நீரிடை ஐந்தாய் போற்றி, இல்லைங்களா? விண்ணானாய், இப்படியெல்லாம் நமக்கு சைவத்துல பாட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்லுவாரு. அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, கடவுளாக இருக்கின்றவர்கள் இந்த தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல இந்த பஞ்சபூதங்களுக்கு மேல கடவுள் வந்து நிலவுக்கு ஒளி கொடுக்கின்றவனாகவும், கதிரவன்னு சொல்றோமே அந்த சூரியனுக்கு ஒளி கொடுக்கின்றவனாகவும், அடுத்து உயிரில் கலந்திருக்கின்றவனாகவும் இருக்குன்னு சொல்றான். அப்போ நிலவுக்குள்ள இருந்து நிலவை செலுத்துகின்றவனாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்குள்ளே கதிரவனுக்குள்ளே இருந்து கதிரவனை செலுத்துகின்றவனாகவும், எல்லா உயிர்களிலும் தங்கியிருந்து எல்லா உயிர்களையும் செலுத்துகின்றவனாகவும், அட்டமூர்த்தம் அதுக்கு பேர். அப்போ 8 பொருள்களிலே இறைவன் கலந்திருக்கக்கூடிய ஆற்றலை உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா திருமந்திரம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் எல்லாம் இத திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா விந்து உற்பணம் அப்படிங்கிற பகுதியில திருமூலர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எப்படி இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய சத்து எல்லா பொருள்களிலும் இருந்து உலக பொருள்களை தோற்றுவிப்பது, உலக பொருள்களை மட்டும் அல்லாமல் அண்டத்தையும் பிண்டத்தையும் தோற்றுவிப்பதற்கு துணையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுகின்ற போது, அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றதா, அப்பொழுதுதான் நீங்கள் கடவுளாக முடியும் என்று சொல்கின்றது. இப்போ கடவுள் நீங்க பாத்தீங்கன்னா, நாம குறிப்பிடுவது போல சும்மா அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் பேராற்றல் மிக்கவன், பேரொளி, பேரறிவாளன் அப்படின்னு. அதனாலதான் இறைவனை பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போறோம். இறைவனுடைய தன்மைகளை குறிப்பிடுகின்ற போது, அவன் எங்கும் இறைந்திருக்கின்ற பொருள், எல்லாவற்றிலும் இருக்கின்ற பொருள், எல்லாவற்றிலும் தங்கி இருக்கின்ற பொருள் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மள கடவுள் நாம சொல்லிக்கிட்டோமா, எல்லா பொருள்களையும் தங்கி இருக்கின்ற அந்த தன்மை உடையவர்களாக நாம் இருக்கின்றோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேணும் இல்லைங்களா? அதைத்தான் சைவம் சொல்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளை பற்றி குறிப்பிடுகின்ற போது சைவம் கடவுளுக்கு 8 குணங்கள் உண்டுன்னு சொல்லுது. அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அப்போ கடவுளை குறிப்பிடுகின்ற போது கடவுளுக்கு இன்னதான் குணம்னு நாம சொல்ல முடியாது, இயல்புன்னு சொல்ல முடியாது. ஆனா சிறப்பா 8 குணங்களை சொல்கின்றார்கள். அந்த 8 குணங்களை நம்ம சைவம் வரிசைப்படுத்தி, அது கடவுளுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பான குணங்கள், அப்படி இருந்தால்தான் அவர் கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்கின்றது. கடவுளுடைய 8 குணங்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது, 1வது கடவுளுடைய குணம் தன்வயத்தனாதல் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா, கடவுள் எனப்படுபவர் யாருக்கும் கட்டுப்பட முடியாது, அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, எதனாலும் பாதிக்கப்படாதவர், தாக்குறாதவர் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம சிலர் கடவுள்னு தன்னை சொல்லிக் கொள்றவங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கட்டுப்பாடு உண்டா அப்படின்னா, பஞ்சபூதங்களினால கட்டுப்பாடு ஏற்படுமா, மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியுமா, அல்ல விலங்குகளால் கட்டுப்படுத்த முடியுமா என்று பார்த்தோம்னா,
அப்படி கட்டுப்படுத்தப்படுறாங்கன்னா அவங்க கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த இன்ப துன்ப நுகர்வுகளுக்கெல்லாம் அவங்க தாக்குறாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதனால அவங்க அவங்க எப்போதும் அவங்களுடைய இயல்புலே இருப்பாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, இந்த உயிரை பற்றி சொல்கின்ற போது சார்ந்ததின் வண்ணம்னுவாங்க. யாரை சார்ந்து இருக்கிறோமோ அப்படியே ஆகி போயிடுவோம். கடவுள் வந்து நாம எதை கொடுத்தா அவரை நம்மளுடைய வசப்படுத்த முடியாது. அப்படின்னா அவர் வந்து நம்முடைய விருப்புகளுக்கு அவரை வயப்படுத்த முடியாது. அதனால தன்வயத்தன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கடவுளுடைய இயல்பை பத்தி சொல்கின்ற போது, கடவுளுடைய உடம்பு இருக்கின்றதே அது தூய உடம்பால் ஆனது என்று சொல்றாங்க. இப்ப நமக்கு நம்முடைய நாயன்மாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடவுள் பலமுறை வருவாரு. எப்படி வந்திருக்கிறாருன்னு சொன்னா, மழந்த சட்டை தாங்கி வருவாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கடவுள் கொஞ்ச நாள் ஒரு வடிவம் எடுத்துட்டு வந்து பிறகு அந்த வடிவம் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெருமான் சைவத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய திருவருளையே தனக்கு திருமேனியாக கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இறந்து போன பிறகு நம்மளுடைய உடல் கிடக்கும் இல்லைங்களா? அம்மாவோட வயிற்றுல பிறக்கிறோம். அப்புறம் விலங்குகளும் அப்படிதான். அப்படி உடல் கிடக்க யாராவது இறந்து போனாங்கன்னா இல்லைங்களா? இல்ல நகம் அந்த நம்ம வச்சிருக்கின்ற அந்த குருதி, தசை, எலும்பு இவற்றெல்லாம் கொண்ட உடம்போடு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லாம் கடவுளாக முடியாது. அவர்கள் ஒருபோதும் கடவுள் அல்ல. அவர்கள் எல்லாம் உயிர் வகைகள் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தூய உடம்பினன் என்கின்ற இரண்டாவது நிலை சொல்றாங்க. மூணாவது கடவுளை பத்தி சொல்கின்ற போது கடவுள் இயற்கை உணர்வினன்றாங்க. அப்படின்னா கடவுள் அறிவே வடிவானவன். அதைத்தான் திருமூலர் பல இடங்கள்ல சொல்றாரு. இறைவன் அறிவு வடிவாக இருக்கின்றான்னு சொல்றாரு. திருக்குறள்ல திருவள்ளுவரும் அதை சொல்றாரு. வாலறிவன் என்று சொல்கின்றார் இல்லைங்களா? இப்படி அறவாழி அந்தணன் என்றெல்லாம் சொல்கின்றார். அப்ப கடவுள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு கற்று கொடுத்து நம்ம போல உயிர் வகைகள்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையா பிறந்தப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் புதிதாக கற்றுக் கொடுத்துதான் கற்பித்தால் அது என்ன அறிந்து கொள்ளும் என்பது போல இறைவனுக்கு வந்து எதையும் சொல்லி நாம கற்பித்து அவன் அறிந்து கொள்கின்றவன் என்று அல்லாமல் அவன் இயற்கை உணர்வினன், இயற்கையிலே அனைத்தும் உணர்ந்தவன் என்று அடுத்ததை சொல்றாங்க. அடுத்த இயல்பு கடவுளா இல்லையா அப்படின்னு கண்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்றும் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஏற்கனவே நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது, இனி நடக்க போவது என்ற ஒன்று முக்காலத்தையும் உணர்ந்தது. சிலர் சொல்லுவாங்க இந்த முனிவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களா இருக்காங்களே அப்படின்னா கடவுளா அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. அதாவது ஒரு சில ஆற்றல்களை சில முனிவர்கள் அப்படி பெறலாம் என்று சொல்கின்றார்கள். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் முழு அறிவு அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களிலும் பெறுகின்றவற்றை அறியக்கூடிய ஒரு ஆற்றலை உடையவனாக கடவுளை சொல்கின்றார்கள். இது முற்றும் உணர்தல் அப்படின்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நாம கூட சில வேளையில கோயில்ல போய் பாத்தீங்கன்னா நாம கடவுளுக்கு தெரியாதது போல நம்முடைய மனநிறைவுக்காக சொல்லுவோம். சிலர் வந்து கடவுளுக்கு சொன்னாதான் தெரியும் அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. சிலர் வந்து மன நிறைவுக்காக கடவுள்கிட்ட போய் சில செய்திகளை சொல்றாங்க. ஆனால் நாவுக்கரசர் ஒரு பாட்டுல சொல்றார், நான் சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போதே, அதை நினைச்சு சிரிச்சு சிரிச்சு விழா எலும்பெல்லாம் எனக்கு வலிக்குது அப்படின்னு நாவுக்கரசர் சொல்லுவார். இப்படி கடவுள் முற்றும் உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கடவுள் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா திருமூலர் சொல்லுவார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவேன்னுவார். இந்த பாசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த மலங்களிலிருந்து கடவுள் விடுபட்டவன், விமலன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் இயற்கையிலேயே தூய்மையானவர். உயிர்கள் பாத்தீங்கன்னா அவற்றிற்கு இந்த பிறவிக்கு வருகின்ற போதே அவற்றிற்கு ஆணவ மலம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது. பிறகு இறைவன் கண்ம மலம், மாய மலம் என்பதை சேர்ப்பித்து இந்த அழுக்குகளை நீக்கினால்தான் அவை தூய்மை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இறைவன் எப்பொழுதும் தூய்மையானவனாகவே இருக்கின்றான், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவனாக இருக்கின்றான் என்கின்ற இயல்பை சொல்றாங்க. அடுத்த ஒரு இயல்பு பார்த்தீங்கன்னா
இறைவன் பேரருள் உடைமை உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேரருள் மிக்கவன் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்புமின்றி இறைவன் எல்லோருக்கும் படைத்தல் முதல் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லாம் செய்யும்போது ஐந்தொழில்னு சொல்றாங்க. அவற்றையெல்லாம் இறைவன் எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்கின்றான். இப்ப நம்மலாம் பாத்தீங்கன்னா நம்ம அருள் உடையவர்கள், அன்பு உடையவர்கள் சொல்றோம், பரிவு உடையவர்கள் சொல்றோம். ஆனா உள்ளூர நமக்கு ஒரு பாராட்டோ இல்ல யாராவது பாராட்டினாலோ மகிழ்ச்சியோ இல்ல திட்டினாலோ துன்பமோ அப்படிலாம் ஏற்படுது இல்லைங்களா? இல்ல ஏதாவது ஒரு புகழாவது கிடைக்கும் அப்படின்னு நம்மலாம் சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கும் இல்லைங்களா? அப்படிலாம் இல்லாம இறைவன் எதையும் எதிர்பார்க்காமல் நன்னிலைமை மண்ணுயிர்கள் சார அப்படின்னு நம்முடைய சாத்திர நூல்கள் சொல்லும். அப்போ தன்னிடத்தில் இருக்கின்ற பேரின்பத்தை அளிப்பதற்காக இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றான்றது தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அருள் செய்து கொண்டிருக்கின்றான்ங்கிறது தான் பேரருள் உடைமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இறைவன் முடிவில் ஆற்றல் உடைமை அப்படின்னு இன்னொரு இயல்பு சொல்றாங்க. இந்த முடிவில் ஆற்றல் உடைமைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றதே, பலம் இருக்கின்றதே, அது எல்லையற்றது. அப்படின்னா இறைவனால் செய்ய முடியாதது என்று ஒன்றும் இல்லை. அவர் எங்கும் நிறைந்தவர், எதனையும் மாற்றும் வல்லமை உடையவர் அப்படின்னு சொல்லி சைவம் சொல்லுது. இப்ப கடவுள்னு தன்னை சொல்லிக்கிறாங்களே, நான் தான் கடவுளுங்கிறாங்களே, இல்ல நம்ம கடவுள்னு நினைக்கிறவங்க இந்த இயல்பு எல்லாம் கொண்டிருக்காங்களா அப்படின்னு நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து 8வது இயல்பாக சைவம் கடவுள் யார் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இயல்பை சொல்லுது. அதாவது என்னன்னா வரம்பில் இன்பமுடைமை அப்படின்னா எல்லையற்ற இன்பத்தை உடையவனாக பெருமான் இருக்கின்றான் அப்படின்னா இப்போ நாம பார்க்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள் என்று சொல்வார்கள். இறைவன் கொண்டிருக்கின்ற அந்த இன்பம் பேரின்பம் என்று சொல்கின்றார்கள். அப்படின்னா அவர் பெரிய இன்பம் உடையவராக இருக்கின்றார், தெவிட்டாத இன்பம் உடையவராக இருக்கின்றார், முடிவு அடையாத இன்பம் உடையவராக பெருமான் இருக்கின்றான் அப்படின்னு. யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ முடிவில்லாத இன்பத்தை பெறுகின்ற தன்மையை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இதைத்தான் பேரின்ப பெருவாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடவுள் நாம சொல்றவங்க இப்படி முடிவில்லாத ஒரு இன்பத்தை நமக்கு தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா, அல்லது வீடு பேறு என்று சொல்கின்றார்களா, அதை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் கடவுள்னு சொல்லிக் கொள்கின்றவர்களுக்கு இந்த தன்மைகள் எல்லாம் 8 இயல்புகள் எல்லாம் இருக்கின்றதா என்று சொல்லி அவரையே கடவுள் என்று என் குணத்தான் என்று நம்முடைய திருவள்ளுவம் குறிப்பிடுகின்றது. இப்படி கடவுளுடைய 8 குணங்களை வச்சு சிந்திச்ச பிறகு நாம் சிலவற்றை வைத்து அது கடவுள் தானா இல்லையா என்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குல தெய்வங்கள், நடுகள் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் இப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அவற்றை நாம கடவுள்னு சொல்வதில்லை. மேல சொன்ன 8 குணங்களை நாம் வைத்து பார்த்தோம்னா, ஒன்று இந்த குல தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த குலத்தில் வாழ்ந்த பெரியவர்களாக இருப்பார்கள் இல்லைங்களா? அப்போ அவங்க பிறந்து இறந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க கடவுள்ன்றதுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் கடவுள் கிடையாது. அப்ப இந்த குலதெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள், சிறு தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும் சொன்னா அந்த அந்த தெய்வத்திற்குரிய எல்லைக்குள்ள உள்ள சில பயன்கள் கிடைக்கும். இப்போ குலதெய்வத்தினால் வழிபடுவதனால் என்ன ஏற்படும்னா அந்த பெரியவருடைய வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அந்த வாழ்த்து என்னன்னா அவர்கள் நம்மிடத்துல விட்டு சென்ற அந்த நற்பண்புகளை நாம் பின் தொடர்ந்துவதற்கு ஒரு உந்துதல் ஏற்படும் என்பதை தான் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாது. அப்படி கடவுள் என்று சொன்னால் மேலே நாம் குறிப்பிட்ட அனைத்து ஆற்றல்களையும் அவர்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நாம சொல்லக்கூடிய எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், கோள்கள் இல்லைங்களா? இப்ப சிலர் பார்த்தீங்கன்னா கோள்களை கடவுள்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கோள்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே நாம் கடவுளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இயல்புகள் எல்லாம் அந்த கோள்களுக்கு இருக்கின்றனவா என்று சொன்னால் அவையெல்லாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்ற திருவருளை தன்னிடத்திலே வைத்து கொண்டு இறைவன் சொன்னபடி நமக்கு அருள் செய்பவை அன்றி அவை கடவுள் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் கடவுள்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மா தாங்க கடவுள், எங்க வீட்டுக்கார் தாங்க கடவுள், இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா? அப்போ
அவங்கள எல்லாம் நாம் ஒரு மரியாதைக்காகத்தான் அப்படி சொல்கின்றோம். ஏன்னா இந்த உலகத்துல உலக வாழ்க்கைக்கு அவர்கள் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். அதனால அவங்கள மரியாதையோடு அவங்கள கையெடுத்து வணங்குறோம். ஆனா அவங்க கடவுளாக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, இறந்து போன முன்னோர்களும் சரி, அவர்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்பதை நாம் முதலே பார்த்துட்டோம். பிறப்புக்கு இறப்புக்கு உட்பட்டுட்டாங்கன்னா அவங்க ஒருபோதும் கடவுளாக முடியாது. அவங்களுக்கும் கடவுள்தான் அருள் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இதை ஒரு படி தாண்டி நாம் இந்த குருமார்களை எடுத்துக்கொள்ளும். குருமார்கள் கடவுளாக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருமார்கள் இறைவனை அடைவதற்குரிய வழியினை நமக்கு சொல்வார்கள். இப்ப பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம சீவன் முத்தர்கள் அப்படின்னு சொல்றது. அவங்க பாத்தீங்கன்னா இறைவன் திருவுருளை பெற்று நமக்கு இறைவனை பற்றி சொல்லியவர்கள். ஆனா அந்த நாயன்மார்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் அவங்க பிறந்த ஊர். இப்ப ஞானசம்பந்தர் எடுத்தீங்கன்னா சீர்காழியில பிறந்தார், சிவபாத இருதயருக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னு. இப்ப நாவுக்கரசரை எடுத்துக்கொண்டா நீங்க பாத்தீங்கன்னா அவர் திருவாமூர்ல பிறந்தார், அவர் புகழனார் மாதினியார் என்கின்றவருக்கு குழந்தையாக இருந்தார். இப்படின்னு ஒவ்வொரு நாயன்மார்களும் அவர்கள் பிறந்த அவங்களுடைய பெற்றோருடைய பெயர், ஊர் இதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்களை எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொன்னா, இறைவனை பற்றி சொல்ல வந்த குருமார்கள் அவர்கள். அவர்கள் சிவனை நினைவுபடுத்துகின்றவர்கள். அவர்கள் ஒருபோதும் கடவுள் கிடையாது என்பதை சைவம் மிக தெளிவாக சொல்கிறது. கடவுளை அடையாளப்படுத்துகின்றவர்களாக அவர்களை காண்கின்றோமே தவிர, அவர்கள் கடவுள் கிடையாது என்பதனாலதான் அவர்களுக்கு நாம குரு வழிபாடு செய்கின்றோம். அவர்களை இறைவனாக வழிபாடு செய்வது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா சிலர் என்ன செய்யறாங்க, இயற்கையை வழிபடுறாங்க. இப்ப சூரியனை கும்பிடுவாங்க இல்லைங்களா, நிலவை கும்பிடுவாங்க, இன்னும் சில மரங்களை கும்பிடுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவற்றிற்குள்ளே இருந்து இறையருள் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றது. அது ஒருபோதும் அவையெல்லாம் ஒருபோதும் கடவுளாக முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சைவம் சொல்லுது, சூரியனை நாம் சிவசூரியனாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. நம்ம திருமுறைகள் இன்னும் கூட மற்ற திருமுறை பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா, சூரியன் வழிபட்ட தலம், சந்திரன் வழிபட்ட தலம் என்றெல்லாம் இருக்கும். விலங்குகள் வழிபட்ட கோயில்கள் அப்படின்னு இருக்கும். பறவைகள் வழிபட்ட கோயில். இப்ப பறவை வழிபட்ட கோயில் பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம். புள்ளிருக்கு வேலூர்னா இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியாது. வைத்தீஸ்வரன் கோயில்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இல்ல சம்பாவி ஜடாயுங்கிற பறவைகள்லாம் போய் வழிபட்டதா நம்ம பார்க்கிறோம். இப்ப வட குரங்காடுதுறையில வாலி வழிபட்டதா நம்ம பார்க்கிறோம். இப்படி விலங்குகள் வழிபட்ட கோயில்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் இவையெல்லாம் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்கின்ற செய்தியை சைவம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. எனவே அவற்றை இன்னும் கூட நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ காளை இருக்கின்றது, பசு இருக்கின்றது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆவூர் என்கின்ற கோயில்ல பார்த்தீங்கன்னா, பசு போய் இறைவனை வழிபடுகின்றது. மயில் வழிபடுகின்றது, குரங்கு வழிபடுகின்றது, யானை வழிபடுகின்றது, சிலந்தி வழிபடுகின்றது, நண்டு வழிபடுகின்றது, வண்டு வழிபடுகின்றது. இப்படி எல்லாம் நமக்கு உயிரினங்கள் இறைவனை போய் வழிபடுகின்றன. அவை ஒருபோதும் கடவுளாக முடியாது என்ற செய்திகளை நம்முடைய சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்கின்றது. எனவே அன்பர்களே, நமக்கு சைவத்துல உயிர் வகைகளுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறோம்? இப்ப பெற்றோருக்கு எங்க கொடுத்திருக்கிறோம்? கணவனுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறோம்? நம்ம முன்னோர்களுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறோம்? சிறு தெய்வங்களுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறோம்? விலங்குகளுக்கு எங்க கொடுத்திருக்கோம்? பறவைகளுக்கு எங்க கொடுத்திருக்கிறோம்ங்கிறதை நம்ம சிந்தித்து பார்த்து, இறப்புக்கு உட்பட்ட எதுவும் கடவுளாக முடியாது என்கின்ற செய்தியை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சிலர் சிந்திக்கக்கூடும், சிவனடியார்களை எப்படி பார்ப்பது? சிவனடியார்களை கடவுள்னு நாம கொள்ளலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனடியார்கள் சிவத்தை நினைப்பிக்கின்ற அடையாளங்களாக இருக்கின்றார்கள். இப்ப வீட்டுல ஒரு திருமேனி வச்சிருக்கிறோம், அந்த திருமேனியை சிவமாக எண்ணி வழிபாடு பண்றோம். அதுபோல சிவன் அடியார்களை சிவத்தினுடைய வடிவாக, சிவத்தினுடைய அடையாளமாக எண்ணி வணங்க வேண்டுமே அன்றி இந்த அடியார்கள் கடவுள் கிடையாது என்பதை சைவம் தெளிவாக சொல்கின்றது. அந்த அடிப்படையில இந்த குரு வழிபாட்டில் இருக்கின்றவர்கள், சிவன் அடியார் வழிபாட்டில் இருக்கின்றவர்கள், இன்னும் மற்ற குல தெய்வம், சிறு தெய்வங்கள், இன்னும் மற்ற வழிபாட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பரம்பொருள் நமக்கு ஒன்றே ஒன்று, அவன்தான் கடவுள் என்பதை தெளிவாக நாம் புரிந்து வைத்து கொண்டு செம்மையாக நடப்போமேயானால்
சைவம் என்கின்ற அந்த செந்நெறியில் சிறப்பாக நாம் சிறந்து விளங்குவோம் என்கின்ற செய்தியை மட்டும் கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.